இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங் பக்கை ஃபைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் பிஓசி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல் நிறைய பிஓசி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருப்போம், அதே மாதிரி டேப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் வந்து போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் என்ன பிஓசி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்காடே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்ட அப்ளிகேஷன் என்னென்னா கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். நல்லா எடுத்து சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து பக்கை ரிப்போர்ட் பண்ணி பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பயோ நான் ரிப்போர்ட் பண்ணது. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து என்ன கிராஸ் ஸ்கிரிப்டிங்னா வந்து குக்கி பேஸ்டு கிராஸ் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிஓசி ரன் பண்ணுறேன். இவங்க ஒரு ரிக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் பர்ப் ஷூட்டில் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அப்ளிகேஷனை வந்து ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் சம் ரேண்டமான ஒரு ரிக்வஸ்ட் தான். எப்பயும் போல் இருக்கிற அந்த செஷன் ஐடி, லாங்குவேஜ் குக்கின்னு உனக்கு தெரியுமா, அங்கே தான் வந்து பக் இருக்குது. ஓகே, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து எல்லா ரிக்வஸ்ட் இருக்கிற அந்த பேசிக்கான பேராமீட்டர் தான். ஸோ நத்திங் இன்னும் எதுவுமே புதுசாலாம் கிடையாது இங்கே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேங் குக்கி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய சிம்பிள் அண்ட் வெரி பேசிக் பேரோட வந்து போகிறேன். சி என்கோட் 50, அதை வந்து ஒரு ரேண்டமான ஸ்ட்ரிங்கு. இங்கே பாருங்கள், ஸ்கிரிப்ட்டு அலர்ட்டு டாக்குமெண்ட் டாட் டொமைனு, அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளோசிங்காக ஒரு யூஆர்எல் என்கோட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஸ்கிரிப்ட்டு ஒரு யூஆர்எல் என்கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரேண்டமான ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் அந்த பேரோட் காட்டுறப்ப ஜஸ்ட் நான் அந்த லேங் குக்கி அப்படிங்கிறதுல வந்து இஎன் அதை வந்து எடுத்து விட்டு அப்படியே ஒட்டுமொத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த முன்னாடி இருக்கிறதுல ரேண்டம் ஸ்ட்ரிங்கு, இதுவும் ரேண்டம் ஸ்ட்ரிங்கு, இதுவுமே ரேண்டம் ஸ்ட்ரிங்கு. நடுவில் இருக்கிறது பாருங்கள், பேரோட ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் ஆகி ஸ்கிரிப்டில் எண்ட் ஆகுது. அந்த ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறேன், இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து வரது உங்களுக்கு வந்து தெரியும். எஸ்சிசிடிபி. ஸோ இதோட டொமைன் ஒரு ரேண்டமான டொமைன் போல், கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு ரேண்டமான டொமைன். ஸோ இதில் எப்படி ப்ரோ இம்பேக்ட் காட்டுறது அப்படின்னா வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அந்த எப்படி இம்பேக்ட் காட்டணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த ரிக்வஸ்ட் இருக்குது தெரியுமா, இந்த ரிக்வஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து விக்டிம்க்கு அனுப்பி அதில் சம் கைண்ட் ஆஃப் நேற்று வீடியோவில் வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதாவது இந்த குக்கியை வந்து கெட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த குக்கியை கெட் பண்ணுற ஸ்கிரிப்டை வந்து இந்த லேங் குக்கி தெரியுமா, அதில் எழுதிட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி அனுப்பினா அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம வந்து அவங்களோட குக்கியை வந்து கெட் பண்ணலாம், இல்லை சம் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல, ஸோ இந்த மாதிரி இடத்துல பக் வர இடத்துல நீங்கள் அந்த மாதிரி தான் இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம். லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தான் முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து யூசர் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ப்ரியாரிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக குறையும். மேபி இது வந்து ஒரு P3 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு இருந்தது பெருசாக இல்லை. ஏன்னா யூசர் இன்ட்ராக்ஷன் தேவைப்படுது. யூசர் எத்தனை கிளிக் பண்ணுறாங்களோ அத்தனை கிளிக்கு வந்து ப்ரியாரிட்டி லெவல் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து யூசர் கிளிக்கே பண்ண தேவையில்லை, ஆனால் இம்பேக்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா வந்து P1. யூசர் வந்து ஒரு கிளிக் பண்ணோம் ஆனால் இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா வந்து P2. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து P3 அந்த மாதிரி தான் வரும் கைஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான பேரோல் தான். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்பவே எப்படின்னா வந்து இந்த அந்த பேரோடு வச்சுக்கோங்களேன். சம் இஎன் அப்படி இருக்குது, இஎன் அப்படி இருக்குது. அப்புறம் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்டு, மறுபடியும் ஸ்கிரிப்டு, மறுபடியும் அலர்ட்டு. இதுதான் அந்த அங்கே நான் சொல்லியிருக்க பேரோடு. இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் குக்கி, டாக்குமெண்ட் டாட் டொமைனியா வாட் எவர் இட் இஸ். இந்த இடத்துல ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங், அவ்வளோதான். இது ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங், இது ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங். இந்த இடத்துல என்னோட வந்து சோர்ஸ் கோட் வந்து காட்ட முடியல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து வீடியோ எடுக்கல. அப்போ நான் சோர்ஸ் கோடை காட்டுற மாதிரி வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த பக்கை பேட்ச் பண்ணி இந்த சைட்டே வந்து வேறு மாதிரி வந்து புதுசாக மாற்றிட்டாங்க, லிங்க்கே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ தட் இந்த பக்கை அவங்க கரெக்டாக வந்து பேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்து பேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு நியூவாக ஒரு பேராமீட்டர் இருந்தது அப்படின்னா வந்து அந்த பேராமீட்டரில் சும்மா ரேண்டமாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் போப்ஸ் ப்ரொஃபஷனலைசேஷன் வச்சுருந்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து அதுவே காட்டிடும். ஸோ இந்த மாதிரி இந்த பேராமீட்டரில் வந்து பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த காட்டல. பட் ஆனால் எனக்கு சும்மா நான் ரேண்டமாக தான் அதை வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த பேராமீட்டர்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நான் செக் பண்ணல. சரி, சும்மா போட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு தான் வந்து பார்த்தேன். ஸோ இதில் எல்லா பேராமீட்டரும் செக் பண்ணியிருப்பேன். ரூட்டில் வந்து வேறு ஒரு பக்கு செக் பண்ணேன், ஐடிக்கு செக் பண்ணேன், அப்புறம் இந்த PHP ஐடிக்கு, அது மாதிரி லாங்குவேஜுக்கு லேங் குக்கி செக் பண்ணேன். ஸோ லக்கிலேயே வந்து லேங் குக்கியில் வந்து ஏதோ அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எப்பேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் ஒரு நியூவாக ஒரு பேராமீட்டர் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேராமீட்டர்னால் அதை வந்து இந்த மாதிரி பேரோட போட்டு செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிஓசி வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற பிஓசி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா மற்ற பிஓசியில் நம்ம ஜஸ்ட் இங்கே ஏன் அப்படின்னா
இந்த ரிக்வஸ்ட் இருக்க பேராமீட்டர் அஃப்கோர்ஸ் யூஐயில் வந்து ஷோ ஆகாது. நம்ம தான் வந்து ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த ரிக்வஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணிடுவோம். அவ்வளோதான் guys. இந்த பிஓசி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதே மாதிரி என்னோட டீச்சிங் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Have a nice day. Bye.